ஸோ நண்பா இன்றைக்கி வந்து துவரம் பருப்பில் இது வைக்கிறேன். அடுத்த தால், இன்றைக்கி தால் ஐட்டம் பண்ணலாம். இன்றைக்கி ஒரே மட்டன் சிக்கனாக போட்டுருந்தேன் நண்பா, பீஃபாக. ஸோ இன்றைக்கி தால் குழம்பு வைக்க போகிறேன். தால் அதுவும் முருங்கைக்காய் குழம்பு. முருங்கைக்காய் செம்மையாக இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் பாயில் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஆயிலும் ஊற்றிடுவேன். எண்ணெயும் தேவையான அளவுக்கு ஊற்றிக்குங்க. ஸோ இதோட தண்ணி அப்படியே இது கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணணும்பா. ஸோ தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றிட்டேன் பாருங்கள். இந்த தண்ணி நிறையா ஊற்றிக்கங்க, நல்லா பாயில் ஆகணும். ஸோ போட்டு மாதிரி ஆகணும். ஓகே நண்பா. ஸோ நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் நான் முருங்கைக்கீரை போடுவோம், அப்புறம் முருங்கைக்காய் போடுவோம். ஏன்னா அப்போயே நீங்கள் போட்டிங்கன்னா இதோடு சேர்த்து பருப்பு வேகாது, அப்புறம் உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். பருப்பு ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. பருப்பு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா ஸோ இதில் வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டினியூவாக பாருங்கள் நண்பா. ஸோ நண்பா, வெங்காயம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போடுறேன் தாலுக்கு. ஸோ இது நல்லாயிருக்கும். அப்படியே அதோட அந்த பருப்போடு இதை போட்டுறவங்க தான் நல்லா வெந்துடும். ஓகே நண்பா, கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இது கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணுறது தெரியும் உங்களுக்கு எப்படின்னு. இது கட் பண்ணிடணும். இது நீங்கள் அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இதுதான் ஸ்ப்ரிங் ஆனியன். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. ஸோ நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணியாச்சு. ஓரளவு போட்டுக்கலாம். இது வறுக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ இதோட அப்படியே போட்டுக்கணும் தான். வெங்காயம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஆனால் இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த இலை மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த முருங்கை இலை இப்போ போடக்கூடாது. அப்புறம் இப்போ போட்டிங்கன்னா பருப்பு வேகாது. இது பிரச்சனை இல்லை, இது வெந்துடும். இது ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ கண்டினியூவாக பாருங்கப்பா. ஸோ இது போட்டாச்சு. ஸோ இது மிக்ஸ் பண்ணிடணும் தான். இதோட சேர்த்து உப்பும் போட்டுக்கலாம். அப்படியே வெந்துடும். ஸோ தட்டு போட்டு முடியலான்னு தான். அப்போது கவர் பண்ணிடலான்னு தான். அப்போ தான் வேகும். இதோடு வெந்துட்டுருக்கோம். ஸோ அது முடிக்கும். நம்ம வேறு வேலை பார்க்கலாம். ஓகே நண்பா. ஸோ நண்பா, இதோட பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா இதில் போட்டிருக்கேன். அப்புறம் வறுக்கிறது பச்சை மிளகா, இது வறுக்கிறது. ஓகே. ஸோ அவ்வளோதான். நம்ம நல்லா வேகட்டும். ஸோ நண்பா, இதில் கேரட்டு போடுவேன். நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ பழம் கட் பண்ணி அதையும் போட்டுருவோம் நண்பா. கேரட் நண்பா. அப்புறம் கேரட் போடுறேன். கேரட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். நண்பா இப்போ நல்லா மொத்தமாக இருக்கு பாருங்கள். ஸோ இன்றைக்கி இதுவும் கட் பண்ணி போட்டுருவாங்க முருங்கைக்காய். ஸோ இங்கே வந்து இது வச்சுருக்கிறேன், முருங்கைக்காய் கீரை. ஸோ சூப்பரான ஐட்டமெல்லாம் வேறு லெவலில் பாருங்கள். ஸோ ரொம்ப முருங்கைக்காய் நல்லா பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நண்பா. ஸோ நண்பா, இந்த கடாயை வச்சு பாருங்கள். எதுவுமே மிக்ஸ் பண்ணல, இப்போ தான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன் கேரட்டு. ஸோ அதனால் பருப்பு வெந்துருச்சு. பருப்பு வேக போகும்போது எதுவுமே இந்த காய்கறி மிக்ஸ் பண்ணாதீங்க. இது குக்கரில் போடணுன்னா ஓகே, குக்கரில் பண்ணாதீங்க. ஏன்னா இது வாயு ஏற்கனவே குக்கரில் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் இதில் தான் பண்ணணும். டால்லாம் அதே மாதிரி உருளைக்கிழங்கு ஐட்டம்லாம் பண்ணக்கூடாது இதிலெல்லாம், குக்கரில் வச்சு. ரொம்ப இதை வச்சு இப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா இதாகணும். ஸோ நல்லா உப்பு போட்டுருவேன். உப்பு போட்டுருவேன். மஞ்சள் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறாங்க தான். ஸோ தேவையான அளவு மஞ்சளை போட்டுக்கிறேன். உப்பு போட வேண்டாம். மஞ்சள் போட்டேன். நல்லா கொதிக்கணும். ஸோ இப்படியே பாருங்கள்
இதாகிடுச்சு, நல்லா இதாகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகணுன்னு நல்லா பருப்பு ஆகிடுச்சு, கேரட்டும் வெந்துடும். சூப்பர். நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். இந்த இதெல்லாம் போடணும், முருங்கைக்காலாம் அது எல்லாம் இருக்குது. தனியாக பாருங்கள் நண்பா. ஸோ நம்ம இப்போ பாருங்கள் முருங்கைக்காய் போட்டேன். முருங்கைக்காய் போட்டு ஒரு கிண்டிட வேண்டியதான் மக்களே. சூப்பராக அதுதான் அந்த மூடி வச்சிட வேண்டியதான். ஸோ மூடியை போட்டு வேண்டியதாங்க. ஸோ இது ஒரு 15 நிமிஷம் வேகணும் வேண்டாம்பா முருங்கைக்காய். ஸோ நம்ம அது வந்துட்டுருக்கு. இப்போது முருங்கைக்காய் கீரை அப்புறம் இலை பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. ஸோ வெந்தது பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்கும். வெந்ததுக்கப்புறம் எல்லாமே சின்னதாயிடும். நம்ம இலையெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. முருங்கைக்காய் கீரை இது ஆக்சுவலி இது வந்து ஒரு சவுதி வீட்டிலேருந்து பிச்சு கொண்டு வந்தேன். சவுதி சொன்னார் இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது. நான் அவங்க சாப்பிட மாட்டாங்க, அது நான் சொல்லி கொடுத்தேன் எப்படி சாப்பிட்ணும் எப்படி பண்ணணும்னு சொல்லி. அவர் ஐடியா இல்லை, நான் சாப்பிட்டதில்லை, ஏதாவது பிரச்சனை ஆகிடுமா கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாது சொன்னேன். ஏதோ நான் ட்ரை பண்ணுற மட்டும் தான் சொன்னார், சாப்பிட சொன்னேன். ஓகே மக்களே, ஓகே நண்பா. ஸோ அவ்வளோதான் போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி பாட்டு வந்துட்டுருக்கோம். தான் போட்டாச்சு. அப்போ நம்ம கண்டினியூ பாருங்கள். இது ஒரு 15 நிமிஷம் வேகணும். கண்டினியூ பாருங்கள். ஸோ நம்ம இது ஒன்று ஆகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிடுவாங்களா ஒரு 20 ml ஊற்றுங்க. அவ்வளோ தேவையில்லை, பருப்பு குழம்புக்கு அவ்வளோ தேவையில்லை. சும்மா நான் தாளிக்கிறதுக்கு தான் பண்ணுறது. மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே நண்பா. நண்பா ஸோ நண்பா பாருங்கள் நண்பா. இப்போ வரமிளகா போட்டுருக்கேன். இப்போ கடுகு போட்டாச்சு. கடுகும் பருப்பு அந்த இது சேர்ந்து உளுந்து. ஸோ கொஞ்சம் வேவிச்சது. ஸோ இதோட பச்சை மிளகா இது போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் வெட்டி வச்சுருந்தேன், அது போட்டாச்சு. இதில் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதக்கணும். நண்பா இது பாருங்கள். இப்போ ஜீரா போடுறோம். ஒரு 5 கிராம் போட்டுங்க ஜீரம். ஓகே. ஸோ அடிக்கிறது. ஸோ இதோட மசாலா போட்டு நல்லா இது பண்ணுவேன், ஃப்ரை பண்ணுவேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதோட. இதெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் அதை வதங்கிடும். ஸோ நான் எல்லா இதுலேயும் பெப்பர் போடுறதுக்கு காரணம் வந்து பெப்பர் ரொம்ப நல்லது. அது முழு பெப்பர் பவுடரோடு இந்த முழுசாக போட்டு சாப்பிட்றீங்கன்னா ரொம்ப நல்லது. 3 கிராம் போட்டுங்க அது. ஸோ ஜீராவும் ஒரு 3 கிராம் போட்டுங்க. வெங்காயம் வந்து 5 நம்பர் போட்டிருக்கேன். ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன், பச்சை மிளகா ஒரு இது ஒரு 4-5 போட்டுங்க. வர மிளகா இது ஒரு 3 இது போட்டிருக்கேன். புது பச்சை மிளகா. ஓகே. ஸோ இதை நல்லா வதங்கிட்டோம் எண்ணெயில். இதை கண்டினியூ பாருங்கள். இதில் உப்பு ஆட் பண்ணிடுவோம். அப்போ நம்ம இதில் தக்காளி போட்டுறோம். தக்காளி ஆட் பண்ணிட்டேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சோண்டு. நான் ஏற்கனவே மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்கக்கா. மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. அது போட்டுங்க. ஏற்கனவே பச்சை மிளகா இந்த இதெல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரமாக இருக்கும். கொஞ்சம் வதங்கட்டும். அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் போதும் வதங்குறது.
கறி போட்டுக்கலாம். சும்மா ஒரு 3 கிராம் போட்டுருங்க நண்பா, ரொம்ப தேவையில்லை, பருப்புக்கு ரொம்ப தேவையில்லை. போட்டாச்சு, 3 கிராம் போட்டாச்சு. அது உப்பு போட்டுறாங்க. ஸோ உப்பு அதில் போடும்போது கம்மியாக இருந்தது, இதில் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஸோ நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டேன் இதில். கேஸ் இல்லை. ஸோ பாருங்கள் நண்பா, அவ்வளோதான். பருப்பில் மிக்ஸ் பண்ணிடுறாங்க தான். ஸோ நண்பா அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. ஸோ நண்பா இது முடிஞ்சிச்சு. இது நண்பா, ஸோ இது அப்படியே போட்டுறாங்க தான். ஸோ கேமரா பிடிச்சிட்டு என்னென்னு பண்ண முடியாது. ஸோ ஒரு அளவு போட்டுடுறேன். ஸோ இதை ஆட் பண்ணிடுறாங்க. நீங்கள் சிம்பிளாக பண்ணணுன்னா அப்படியே எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே போட்டுடலாம். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு தாளித்து பண்ணால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ பாருங்கள், போட்டாச்சுப்போ களி எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிது ஊற்றிடுவாங்க தான். ஸோ ஊற்றியாச்சு. சரி, நம்ம கொதிக்க தான் கொதிச்சுட்டாங்க. மூடியை போட்டுறாங்க. இந்த பாரு கொதிச்சுட்டு. ஸோ இது மூடி வந்து இந்த கேப் போகல, அதனால் மூடி. ஸோ நண்பா பக்காவாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. குழம்பு செம்மையாக இருக்குது நண்பா. இன்றைக்கி ஒரு புடி பிடிக்கலாம். ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரேன் நண்பா. நண்பா கரெக்டாக இருக்குது, எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ நண்பா தால் ரெடி ஆகிடுச்சு. அல்லேனா சாம்பார் பொடி இருந்தால், இது சாம்பார் போட்டிருந்தால் நல்லா வந்திருக்கும். காய்கறிலாம் போட்டிருந்தால் சாம்பார் இன்னொரு நாள் வைக்கிறேன் நண்பா. இன்னொரு நாள் அது வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ முருங்கைக்காய் பாருங்கள், அருமையாக இருக்குது குழம்பு. ஸோ நைட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் முருங்கைக்காய் கீரை. ஸோ நம்ம கொஞ்சம் இதாக ஆகாது சொல்லுவாங்க, ஜீரணம் ஆகாதுன்னு. ஸோ இது நல்லா நான் வேக வச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி செஞ்சு பார்த்து நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க நண்பா. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. அருமையாக இருக்குது பாருங்கள் நண்பா. பாருங்கள், நல்லா சூடு சூடாக இருக்குது, நல்லா வந்துடுச்சு. முருங்கைக்காவும் நல்லா பெருசு பெருசாக. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் நண்பா. வேறு லெவலாக இருக்கும்போது நல்ல ஜூஸியாக இருக்குது. நல்ல மசாலா எடுங்க, செம்ம டாப்பில் இருக்குது. முருங்கைக்காய் கொஞ்சம் முத்தலாமல் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ முருங்கைக்காய்னா மேலெலாம் வந்து நல்லா வந்துடுச்சு, கொஞ்சம் முத்தலாக இருக்க மாதிரி தெரியுது. ஓகே நண்பா. லெவலாக இருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. நல்லா மசாலா இறங்கி சூப்பராக இருக்கும். நம்ம கீரையை நல்லா வெந்துருச்சு. அவங்க கீரை நல்லா இருக்குது, வேறு லெவல் ஆகுது.
ஸோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதேமாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, ஷேர் பண்ணாமல் ஒரு லைக் ஒன்று போட்டுங்க, அது ஷேருக்கு சமம். ஓகே நண்பா, ஜஸாக்கல்லாஹ்.